பிறக்கிற போது எல்லாருமே கடவுளாக தான் இருக்கிறான். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. மனுஷன் என்னவோ நல்லவன் தான். எல்லா குணத்தையும் தீய குணத்தால் மறைத்து மிருகமாக மாறி விடுகிறார் என்பதுதான் உண்மை. பிறக்கிற பிள்ளையை பாருங்கள், நிர்மலமான ஒரு சிரிப்பு. ஏன்னா சூது வாது கள்ளங்கபடம் பொய் புரட்டு ஏமாற்றுறது இதெல்லாம் எதுவுமே தெரியாத வயதில் அதுதானே கடவுள். குட்னஸ் தானே கடவுள். சூதுவாது கள்ளங்கபடம் ஏமாற்று பொய் புரட்டு இல்லாதவர் தான் கடவுள். இப்படி இந்த குணங்கள்லாம் நிறைஞ்சிருக்க ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள்லாம் கடவுள் சார்ன்னு சொல்கிறது இல்லையா? ஆக கடவுள் பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். கடவுள் நல்லவனாகத்தான் படைக்கிறார். மனுஷன் பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது. பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது. இதுக்கு அந்த காலத்தில் ஒரு நல்ல கதை சொல்லுவாங்க. ஒரு சினிமா இயக்குனர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறை சினிமாவாக எடுக்க ஆசைப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் வரலாறு திரைப்படமாக எடுக்கப்படுகிறது. அப்போ இவர் அதுக்கு தகுந்த அந்த கேரக்டருக்கு முகச்சாயல் அமைப்பு எல்லாம் இருக்கிற ஆளை தேடுறாரு, குழந்தை இயேசுவாக நடிப்பதற்கு, அந்த சைல்ட்ஹுட் கிரைஸ்டாக நடிக்கிறதுக்கு. ஒரு பையனை ரோட்டில் பார்க்குறாரு. அவன் முகத்தில் உள்ள தேஜஸ், அந்த நிர்மலமான ஒரு சிரிப்பு, இதையெல்லாம் பார்த்து உயரம் எல்லாம் பார்த்து இவன் சரியாக இருப்பான், இவன் தான் தமிழில் சொல்ல போனால் பால இயேசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சைல்ட்ஹுட் பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லிக் கொடுத்து படமெல்லாம் எடுத்தாச்சு. அப்படியே படம் வளர்கிறது. வேறு யாரோ அப்புறம் அந்த அடல்ட்டு ஜீசஸாக வேறு யாரும் நடிக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய அப்படி போயிடுச்சு. கடைசியில் படம் கிளைமாக்ஸ் நெருங்கிறதுக்கு ஆண்டு கணக்காக ஆயிடுச்சான். இப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற யூதாஸாக ஒருத்தர் நடிக்கணும். அதுக்கு இவர் ஆள் தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த முகத்திலேயே ஒரு குரூரம் இருக்கணும், ஒரு வன்மம் இருக்கணும். அவன் இந்த கெட்டவன் தாங்கிறது வெளியே நல்லவனாக தெரியணும், ஆனால் உள்ள கெட்டவனாக இருக்கணும். இதெல்லாம் அந்த முகம் காமிக்கணும். அப்படி ஆள் தேவைன்னு தேடி தேடி அலைஞ்சு பல வருஷமாக ஆள் கிடைக்கவில்லை என்பதற்காக படமே எடுக்காமல் இருந்தார். இப்படியே சலிச்சு போய் படம் முக்கால்வாசி நிற்கிது. கடைசி கிளைமாக்ஸ் தான் எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆள் கிடைக்க மாட்டேக்கானேன்னு சொன்னால் பல பேரை கூட்டு வந்து காமிச்சும் திருப்தி இல்லை இவருக்கு. விரக்தி மனப்பான்மையோட ரோட்டில் போய்கிட்டு இருந்தாரான் ஒரு நாள். அங்கே ஒருத்தன் எதிர்த்தால வந்தான். சார் வணக்கம்னா. இவர் பார்த்தாரு. பார்த்த உடனே அப்படியே யூதாஸுக்கு பொருந்தது. யூதாஸுக்கு அப்படியே முகம், இவர் என்ன எதிர்பார்த்து கற்பனை வைத்திருந்தாரோ அது அப்படியே இருக்கு. தம்பி நீ வாப்பா, உனக்கு ஒரு நல்ல படம் நடிக்க வாய்ப்பு தாரேன், ரொம்ப சினிமா வாய்ப்பு ஒன்று கிடைக்க போகுது என்று அவனை கூப்பிட்ட உடனே அவன் சொன்னான், சார் உங்களை நல்லா தெரியும் சார், நான் தானே சார் 10 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் படத்தில் நடிச்சிருக்கேன்ல அப்படின்னா. என் படத்தில் நடிச்சிருக்கியா, என்ன படம் அப்படின்னு